வணக்கம் and welcome to Plan பண்ணி பண்ணுவோம் 2024. எஸ் வசந்தி ரசிகர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா எந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதும் சரி ஏதாவது ஒண்ணு பிளான் பண்ணி தான் பண்ணுவோம். அதே போல இங்கேயும் வந்து நாங்க பிளான் பண்ணி வந்திருக்கிறோம். சோ எல்லாருடைய சார்பாக மீண்டும் ஒரு முறை ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2024. 1 மினிட் தாண்டி போகுது. 3 வேர்டு. ஆஹா ஓ அடடடடா ஸ்கூல் லைஃப்லயும் காதல் இல்ல, காலேஜ் லைஃப்லயும் காதல் இல்ல. நிறைய என்னோட டேலண்ட்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் ஆனது காலேஜில் தான். பொதுவாவே பிளான் பண்ணி பண்ணுவோன்ற டைட்டில் கணக்கு தான் சம்பந்தம் இல்ல. பிளான் பண்ணுவோம் ஆனா பண்ண மாட்டோம், அதுதான் பிரச்சனை. அதனால பட் இந்த ஷோலையாவது பிளான் பண்ணதை பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் உள்ள இறங்கியிருக்கோம். ஸோ முழுக்க முழுக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட நிறைய ரகலையான கேம்ஸோட கலக்கலான விஷயங்களோட தான் பேச போறோம். கேம் ஸ்டார்ட் பண்ணுவோம். கமான் கமான். வெயிட் என்னப்பா வந்த உடனே எதுக்கு கேமுக்கு போற? அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. என்ன கேள்வி? அதுவும் இந்த பக்கம் ஆண் மகன்கள் அண்ட் அந்த பக்கம் பெண் பிள்ளைகள்லாம் இருக்க போது இந்த கேள்வியை கேட்கலனா நல்லா இருக்காது. சோ உங்களை பொறுத்த வரைக்கும் காதல்னா என்ன? நீ வேற ஆல்ரெடி இப்பதான் பிரின்சிபலோடைய கையில கால விழுந்து நம்ம ஷோவோட டைரக்டர் ஷோவை பண்ணிக்கிறங்கய்யா அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காதுன்னு இருக்காங்க. நீங்க பாட்டுக்கு பொசுக்கிட்டு கோவலாம். இருப்பா ஏன் அவசரப்படுற? ஏன் காதல் எல்லாரும் தப்பாவே எடுத்துக்கிறீங்க? அப்படி எடுத்துக்கிற நிலைமை இருக்கு இப்ப. இல்ல காதல்ன்றது லவ் அஃபெக்ஷன் யார் மேல வேணாலும் வரலாம். அண்ட் முக்கியமா இப்ப அவங்க இருக்கக்கூடிய இடம் எங்க? காலேஜ். அண்ட் இதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல இருந்திருப்பாங்க. சோ ஸ்கூல்ல காலேஜ்ல இத கம்பேரிட்டிவ்லி உங்களுடைய லவ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தெரியுமா? அதிகமா நீங்க காதலிக்கிறது இரியா என்னன்னா சொல்லவே இல்ல, அதுக்குள்ள காலேஜ் ஆமா சொல்லுவேன், அதுக்கப்புறமா சொல்லலாம். அதிகமா நீங்க காதலிக்கிறது உங்களுடைய ஸ்கூல் லைஃபையா காலேஜ் லைஃபையா அப்படின்றதான். எப்படி தப்பிச்சோம் பாத்தீங்களா? சோ எப்பவுமே வந்து கேர்ள்ஸ் தானே ஃபர்ஸ்ட், அதனால இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. 10 மைக்க வச்சு ரெடியா இருக்காங்க பாரு பாயறதுக்கு. ரெடியா? கமான். மோஸ்ட்லி சொல்ல போனால் எல்லாரும் வந்து ஸ்கூல் தான் ரொம்ப பெஸ்ட்டு, ஸ்கூல் லைஃப் தான் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து ஸ்கூலில் இருக்கக்குள்ள ஸ்கூல் லைஃப் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ காலேஜ் வந்ததுக்கப்புறம் குயிட் சம்வாட் கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது. அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்லாம் இப்பதான் வெளியே வருது. ஸோ இப்போ கூட லேப் கட் அடிச்சுட்டு தான் வந்து நாங்கள் வெரி குட். இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஓகேவா? நாங்க கூப்பிட்டோம், அவங்க வந்தாங்க, அம்பிட்டுதான். இப்போ ஸ்கூல் லைஃபா காலேஜ் லைஃபான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. என் பதில் இல்லைன்னா நம்ம ரெண்டுமே தான் சொல்லுவேன். நம்ம ஒரு சுச்சுவேஷனை எப்படி அணுகுறோமோ அது பொறுத்து தான் நம்ம லைஃப், அதுதான் நம்மளுக்கு ஹாப்பினஸை தரும். ஸோ ஸ்கூல் லைஃபும் நல்லா தான் இருக்கும், காலேஜ் லைஃபும் நல்லா தான் இருக்கும். எப்படி என்ன மாதிரி டாக்கிள் பண்ண பத்தியாப்பா? என் பேர் எம் நவீன்குமார். ஆக்சுவலா ஸ்கூல் லைஃப்லயும் காதல் இல்ல, காலேஜ் லைஃப்லயும் காதல் இல்ல. கட்பதிங்க சிங்கிளா தான் சுத்திட்டு இருக்கேன். இல்லப்பா நாங்க அப்படி கேட்கல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இல்ல காதலிச்சது ஸ்கூல் லைஃபையா காலேஜ் லைஃபையா? நீங்க உங்க லைஃப்ல காதலிச்சீங்களான்னு கேட்கல. அது வேற கம்பார்ட்மெண்ட், அது வேற டிபார்ட்மெண்ட், உள்ள வரக்கூடாது. அது ஸ்கூல்ல காதலிச்சீங்களா இல்ல காலேஜ் காதலிக்கிறீங்களா? ரெண்டுத்துலயுமே இல்ல. ஐயோ அதனால மெழுகு பத்தி மாதிரி உருகிட்டே இருக்காப்ல. மைக்க வாங்க இந்த பக்கம் கொடுங்க. என் பேர் காயத்ரி. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து காலேஜ் லைஃப் தான் நான் பெஸ்ட். காலேஜ் லைஃப் தான் பெஸ்ட். ஏன் சொல்றீங்க? ஏன்னா ஸ்கூல்ல வந்து எப்படி சொல்றது, இப்போ டான்ஸோ ஏதாவது ஒன்று கல்ச்சரல் ஈவெண்ட் இருந்தா டீச்சர்ஸ் பெட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களையா கூப்பிட்டு பண்ணுவாங்க. ஸோ காலேஜில் வந்து ஓப்பன் காம்படிஷன், யார் வேணா வந்து பண்ணலாம். ஸோ நிறைய என்னோட டேலண்ட்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் ஆனது காலேஜில் தான். சூப்பர். ஸோ அதனால காலேஜ் லைஃப் தான் ஆல்வேஸ். சூப்பர். கேம்ல இறங்கிரோமா? எஸ், பிளான் பண்ணி பண்ணுவோன்றதுக்காக நாங்க நிறைய கேம்ஸோட பிளான் பண்ணி வந்திருக்கிறோம். சோ கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கு. இங்க பாரு போட்டி ரொம்ப கடுமையா இருக்கும், பயந்துராதீங்க. ரொம்ப சிம்பிளா நீங்க விளையாடலாம், ஈஸியான கேம் தான். ஓகேவா? குட். ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, இப்போ நம்மளுடைய பிளான் பண்ணி பண்ணுவோம்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து நடிச்சா போச்சு. நடிச்சா போச்சு. அதுக்குன்னு நடிக்காம இருந்தீங்க மொத்தமா போச்சு. ஓகேவா? வேண்டாம். அதனால இந்த கேமோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன தெரியுமா? ஒரு ஆள் ஓகேவா இதுல இருந்து சீட் எடுப்பீங்க உங்க டீம்ல இருந்து. எடுத்து பார்த்ததும் அதுல ஒரு படம் பேர் இருக்கும். அந்த படம் பேரை நடிக்கிறதுக்காக தயாரா இங்க நிக்கணும். இன்னும் ஒரு ஆள் உங்க டீம்ல இருந்தே வந்து இந்த பக்கம் நிப்பாங்க. ஓகேவா? இவங்க நடிக்கிறத அவங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்படியே மட்டும் இல்ல, இதுல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கு. அப்படின்லாம் வாயெல்லாம் அசைக்க கூடாது. ஓகேவா? ஒன்லி ஆக்ஷன்ஸ் தான். அது இல்லாம கூட்டத்துல நம்ம இங்க இருந்து சிக்னல் கொடுப்போம், அதெல்லாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பாய்ஸா கேர்ள்ஸா? இந்த இதெல்லாம் நாங்க அதை நாங்க எடுத்துட்டோம்ல, அவங்கள எடுத்துக்க சொல்லுங்க. ஓகே ரெடியா? எடுப்பா ஒரு நல்ல சீட்டா எடு.
உலுக்கில எடுக்கிற பழக்கம் இல்லையா? ஒட்டு எடுக்கிறீங்க. அப்படியே தெரியற மாதிரி காட்டக்கூடாது அப்படியே எல்லாருக்கும். கிட்ட காட்டி வச்சு படிப்பா. வச்சிட்டோம். பிட் அடிக்கிற மாதிரி. Your time starts now. அதுல இதுல கேட்கணும். பேசுங்க. போச்சு. வேற யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. சைலண்ட். ஏப்பா என்னமா நீங்க போட்டு கொடுக்குறீங்க? உங்க டீமுக்கு பாயிண்ட்ஸ் வேண்டாமா? மூச்சு. என்ன பிராணாயம் பண்ணிட்டு இருக்காப்ல? யோகாசனம் பண்றாப்ல. அதான் என் பிராணாயம். அதான் என் பிராணாயம். ஹலோ. ஒரே ஆக்சன் தான் ஏன் பண்ணிட்டு இருக்க? அப்புறம் தான் டைம் இல்ல. சீக்கிரம். படத்தினுடைய முடிய பெயர். போகுது. ரெண்டு காதல். காத்து வாக்குல ரெண்டு காதல். அட பாவிங்க வா இங்க வா இங்க வா. ஆமா. ஆரம்பிச்ச உடனே இந்த பையன் இல்ல இல்ல அது ஒரு இதாவது பரவாயில்ல. நீ சொன்னல ராஜா எதுவுமே இல்லன்னு. இப்பதான் புரியுது ஏன் எதுவுமே இல்லன்னு. உள்ள போ உள்ள போ போ. சும்மா கன்னு மாதிரி இருக்கிற. அப்படி கவ்வுற. ஆமா. ஓகே. ஓகே சோ ஆல்மோஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா 50 செகண்ட்ஸ்ல இத கண்டுபிடிச்சிருக்கீங்க. சரி வாங்க வாங்க. வாங்க நம்ம டீம்ல ரெண்டு பேர் வாங்க. ஓகே ரெடி ரெடி. போலாம். ஓகே ரெடி. நல்ல கேடுமா. கீழ தான் நல்லதா வச்சிருக்கேன். Your time starts அடி now. தூக்கி போடு அப்படிதான். இது என்ன இடமா? அட்டு அப்பா என்ன நடிப்பு பார்த்தல. கமான். சிங்கம் நாய். ஏய் நாயா. இது திட்டப்ப. ஃபர்ஸ்ட் வேர்ட் நாய். ஓ அது நான் கண்டுபிடிக்கலன்றக்கா திட்டிருச்சு நினைச்சேன். செகண்ட் வேர்ட் என்னதா? நாய்கள் ஜாக்கிரதையா? நாயே ஏதோ ஆக்ஷன் காட்டு மாட்டப்பனே. ஹீரோ பேர் சொல்லுமா? ஏமா ஆக்ஷன் காட்டுமா. அதுல எப்படிமா பேசுவாரு? நாய். நீ வேற ஏன்பா அமைதியா என் இருப்பா. டீம் தான்ப்பா அப்படிதான் பண்ணுவேன். நாங்களா போய் ஏதோ பாதி. பண்ணோமா? நாயில பாதியா? நாய் ஃபர்ஸ்ட் வேர்ட் கரெக்ட் செகண்ட் வேர்ட் இப்ப கண்டுபிடிக்கணும். நாயில ஆரம்பிக்குமா படம்? அட நீ வேற என்னமா நீ? ஏமா அவங்களே பரவாயில்ல போலயே. மூச்சு வாங்குதம்மா. நாய். 55 நாய் செகண்ட்ஸ் என்ன? ஆயிடுச்சு. அதுலயே நிக்க கூடாது. செகண்ட் வேர்ட் எதனா பண்ணு. ஏதாவது பண்ணுமா சீக்கிரம். ஏதாவது பண்ணுமா. சுத்தி முத்தி யாரையாவது காட்டுமா. நாய். 1 மினிட் தாண்டி போகுது. ஓ சரி தெரியலடி ரொம்ப. ஒரே ஒரு ஈஸியா ஹீரோ பேர் சொல்லு. விஜய் சேதுபதி, விஜய், அஜித், புதுசா பழசா? ஹீரோ விடுமா. வேற யாராவது சொல்லுமா. கூட யாராவது நடிப்பாங்கல்ல. புது ஹீரோவா? நான் ட்ரை பண்ணட்டுமா? ஆ. நான் ட்ரை பண்ணட்டுமா? அவருடைய மேனரிசம் பண்ணாலே நீங்க சொல்லிடலாம் ஆக்சுவலி. அவ்வளவுலாம் வேணாம். ஆஹா அதுக்கு வாயை நீ திறக்கணும்ல. அப்படியா? ஏய் இரு இரு இரு. ஆக்சுவலா முடிஞ்சிருச்சுப்பா. டைமே ஓவர். சொல்றோம் இன்ட்டு இருக்கு. அப்படியாவது கண்டுபிடிக்கலாமா பாப்போமே. வெயிட் பண்ணு. உனக்கு புரிஞ்சாமா? யாரும் புரிஞ்சாமா? ஆஹா அது கூட புரியலையா? நைஸ் சேகர் நைஸ் சேகர் நைஸ் சேகர். ஓ அப்படி ஒரு படம் வந்ததே தெரியாதா? அப்படி ஒரு படம் வந்திருக்கா தெரியுமா? சரி விடுமா. இந்த மலையாளம் தெலுங்கு அப்படி போவீங்க. ஓ கொரியன் கார்ட்டூன்ஸ் தான் பாப்போம்லங்க. நீங்க கொஷாங் குவா குவா அப்படினா கண்டுபிடிச்சிருப்பாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஓகே थैंक यू so much. பாயிண்ட் இல்ல போச்சு. ஓபனிங் வாமா. நெக்ஸ்ட் பாய்ஸ் எடுங்க. அடிச்சு காமிச்சிரு. நீ அத கண்டுபிடிச்சு காமிச்சிரு. நவ தாத்தா பாட்டி வயசானவங்க. தாத்தா பாட்டி பாட்டி. அடி இப்படி பா ஷார்ப்பா இருக்க பைய. சாப்பாடு சோறு அது தருவாங்க. அடுத்து லஞ்ச் டைம் பசியா? பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர். பார்ட்டி பிரேக்ஃபாஸ்ட் நல்லா இருக்கு. துப்புறாங்களா? சீ துப்புறாங்க. ஆமா துப்பு துப்பு துப்புறாங்க. ரொம்ப நேரமா அங்க பின்னாடி இருந்து பேசுறாங்களா? பாட்டி பேச்சா? பேச்சு பேச்சு பாட்டி. திருப்பி போறது அப்படியே. 30 செகண்ட்ஸ் ஓவர். என்னடா வாய் வாய். பாட்டி பேசுறாங்க. அப்புறம் தாத்தா பேசுவாங்க. வாய் மூடுப்பா. வாய மூடுப்பா. எப்படி சொல்றது? வாய மூடுன்ற. பாட்டி பேச்சு பாட்டு போச்சு. பாட்டு போச்சு. எல்லாம் போச்சு. இன்னும் ரெண்டு வார்த்தையா? 1 மினிட் பாட்டி போச்சு. ரெண்டு பேச்சு. வேற அடுத்த வார்த்தைக்கு போய் காட்டுங்க. கை தட்டுது. ஐயோ நான் பாத்துட்டேன். 1 மினிட் ஆயிடுச்சனா. ட்ரை பண்ணுப்பா. ஏதாவது ட்ரை பண்ணு. பாட்டி பேச்சு தட்டி இது மாதிரி நல்லா சொல்றீங்க. பாட்டி பேச்சு தட்டி. வாவ் சூப்பர் டைட்டில்.
சரிம்மா சரி, இதுக்கு மேல எனக்கு பொறுமை இல்ல. பாட்டி பேச்சே தட்டாது. பாட்டி இல்ல இது ஓகே. நீங்க படிச்சீங்களா? ஓ சாரி, பாட்டி சொல்ல தட்டாதே. ஓ ஆ, ஏய் ரொம்ப இதுக்கப்புறம் நன்றி. அவ்வளவுதான் முடிஞ்சதா? இல்ல இப்ப கேர்ள்ஸ் டீம்ல இருந்து ஜெயிச்சிரோன்னு நினைக்கிறேன். இந்த டீம் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு டீம். பார்க்கலாமே. சொல்றேன், ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. என்னம்மா அடிஷனல் சீட் வேணுமா? Your time starts now. நான் 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 காதல் செருப்பா இல்ல ஓகே தான். நான் காதல் நான் நான் கொடுத்த ஆ? வேற ஏதாவது ட்ரை பண்ணுமா? நான் காதல் ஆ 2 வார்த்தை அப்படியே கரெக்ட். போயிடு, நான் அங்க காதல் போயிடு. அங்கதான் கொடுக்குறாங்க. கரெக்டா 3 வேர்டு ஏய் கண்டுபிடிப்பா. செருப்பு. வெப்பன்ல எடுத்துக்கிட்டு போயிச்சா போச்சா Silent. இது இல்ல இல்ல பறந்து போச்சு. இங்கேயும் அந்த மாதிரி எத்தனையோ சொன்னாங்க. 2 ஓ உங்களுக்கு இன்னும் தெரியலையா? சரி இருப்பா இருப்பா. ஏமா சொல்லு. இங்க நான் சொன்னது அதுக்கு காதல் ஓ ரொம்ப நான் பவர்ஃபுல்லான டீமா இருக்கு. காதல் செம்ம லவ் பவர்ஃபுல். ஏமா ஏதாவது ஒன்னாவது சொல்லிட்டு போவீங்கன்றதுக்காக பாக்குறேன். முடிஞ்சதா? என் உங்களுக்கு கொடுமா ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுமா. என் ஆளோட செருப்பக்கான ஒரு பவர்ஃபுல்லான டீம்னு இன்ட்ரோலாம் கொடுத்தா நான் 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 இந்த படம் வந்ததே எனக்கு தெரியாதுண்ணா. போங்க. ஆனாலுக்கு இப்படி ஒரு பதில சொல்ல வேண்டியது. இதுக்கு அப்புறம் அரை பாயிண்ட் தராங்க. ஒரே ஒரு டீம் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இல்ல அதையும் நீங்க பெருமையாலாம் சொல்லாதீங்க. ஒண்ணுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் சொல்றேன், ஒரே ஒரு டீம் ஓவராலா. ஓகே பட் ஓகே. எனிவே பாய்ஸ் டீம் தான் இந்த கேம்ல வந்து வின் பண்ணிருக்காங்க. சூப்பர் பாய்ஸ். இல்ல நியாயமா இதுக்கு நீங்க கை தட்ட கூடாது. எனிவேஸ் Okay. வெற்றிகரமா நம்மளுடைய முதல் சுற்று முடிஞ்சது. நடிச்சா போச்ச வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா நடிச்சு உங்களுடைய நடிப்பு திறமைய அல்டிமேட்டா காட்டிட்டீங்க. ஆமா. சோ thank you. ஓகே சூப்பரா நம்மளுடைய பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. ஆள்காட்டி கோல்மூட்டில இப்ப அதாவது ப்ரொசீஜர் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இருந்தாலும் ஒன்ஸ் மோர் சொல்லிடுறேன். அப்படியே 6 பேர் வரிசை நிப்பீங்க. ம். ஓகேவா? ஆரம்பத்துல இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி காட்டுவோம். அதே ஆக்ஷன் அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டு அடுத்து 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 அப்படி போயிட்டே இருக்கணும். கடைசியில என்ன ஆக்ஷன் வந்துச்சுன்னா வரும் உங்களுக்கே தெரியும். ஓகேவா? பட் நான் சொன்ன மாதிரியே அது இருக்கா அப்படின்றதுதான் விஷயம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியே சார் இப்ப கேர்ள்ஸ் தானே? எஸ். கேர்ள்ஸ் 6 பேர் வாங்கம்மா. திரு ஸ்லோ மோஷன்ல வேற. ஹலோ என்னது? ஹலோ சைலண்ட். அடுத்து ம். என்னமா ஸ்லோ மோஷன்ல நல்லா வந்துருமே. ஏய் வாட் a dedication. என்னம்மா பிடிச்சுக்க. ஏய் 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 யா ஓகே சூப்பர். திரும்புமா. ஏய் இந்த கண்கொள்ளா காட்சியை நான் பார்க்கணும்யா. எங்கம்மா? அவ்வளவுதான் ஒரு வாட்டி தான். இப்போ நீங்க பண்ணுங்க பாப்போம். காட்டுமா இல்ல காட்டுமா. எல்லாருக்கும் தெரியற மாதிரி அடடடடடடடா. அப்படியே திரும்புமா. ஒரே நிமிஷம் எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும். உங்ககிட்ட தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். மேம் ஒரே நிமிஷம் நான் சொன்னதை மட்டும் அப்படியே பண்ணி காட்டுங்க. எல்லாருக்காகும் ப்ளீஸ். இல்லடா அப்புறம் அதுவும் ஒண்ணு மிஸ். இது முடிச்சதுக்கு அப்புறமா இது சொன்னோம். அதெல்லாம் உங்க யாருக்காவது வந்துச்சா? சொல்லலையே. ஓகே எனிவே கேர்ள்ஸ் அவங்களுடைய பெட்டர் பெஸ்ட் வந்து பண்ணி இருக்காங்கன்னு சொல்லலாம். சோ பாய்ஸ் ரெடியா? எஸ் அதே போல 6 பேர் வந்து நில்லுங்க. அவ்வளவுதான். அவங்க ஏய்! அவ்வளவுதான். ஓ ஏய் அதான் டான்ஸ். ஓய்
வா. அங்க 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 டேய் தம்பி ஃப்ரண்ட்ல பாரு. ஓகே ஓகே ஃபைனலி கேமராவை பார்த்து ஏண்டாப்பா ஏய். ராஷ்மிகா மண்டனா ஸ்டெப்ப சொல்லி கொடுத்தா நீ என்ன ஸ்டெப் ஆடின? கடைசியா காஜல் அகர்வால் ஆடினாங்களே அந்த ஒரு ஸ்டெப் சூப்பர். சௌமியா நீங்க அதை மட்டும் கலாய்க்காதீங்க. இந்த பையன் என்ன மாதிரி அந்த ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் போடுமா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஆஹா ஓ அடடடடா ஆட்டா அற்புதம். வா 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 வா. ஆள் காட்டி கோல் மூட்டில ஆளுக்கு ஆளை காட்டி கோலை மூட்டி விட்டாங்க. ஓகே இப்போ நம்ம வந்து அடுத்த கேம்க்கு ரெடி ஆயாச்சு. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆர் யூ ரெடி? எஸ். So- இது அடிச்சு தூக்கே. அடிச்சு தூக்கு கேம் என்னது? அதாவது உங்க டீம்ல இருந்து ஒரு 3 பேர் வருவீங்க. ஓகேவா? ஒருத்தர் பலூனை ஊதிக்கிட்டே இருக்கணும். ஊதுன பலூனை ஒருத்தர்ட்ட கொடுக்கணும், அவர் முடிச்சு போடுவாங்க. அப்புறம் இன்னொருத்தர் அதை கடகடன்னு வாங்கிட்டு போய் அந்த சேர் மேல பலூனை வச்சு அப்படி உட்காந்து உடைச்சிடணும். அடிச்சு அவ்வளவுதான். தூக்கணும், அவ்வளவுதான். எந்த டீம் அதிகமான பலூன்ஸை உடைக்கிறீங்களோ அவங்க தான் வின்னர். ஓகேவா? ஆமாப்பா ரெடியா இருக்கிறீங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட்ஸ் நவ. ஊது 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 ஊது. அங்க கொண்டு போய் வெடிச்சா மட்டும் தான் கணக்கு. கமான் கமான் கமான். ஓடு மெதுவா ஸ்லோ மோஷன்ல வேற வாங்குறது. அவ்வளவுதான் ஓடியா. 1 டக்கு டக்கு டக்குன்னு. ஏவா அந்த பொண்ணு வரதுக்குள்ள ரெடியா இருக்கணும். கிளாப் பண்ணி கொஞ்சம் ஓடு 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 உற்சாகம். சீக்கிரம் சீக்கிரம். கமான்மா கமான்மா. அப்படிதான். 2 சூப்பர். போடா கமான். ஓகேடா சூப்பர் கமான். 3 கமான் கமான் கமான். ஏய் பலூன் தெரியலப்பா. கமான். அப்படி போடு. 5 கமான் கமான். 6 5 ஓடு 4 ஓடு ஓடு. 3 2 and 1 time up. ஓகே அது கணக்குல வைங்க. பரவாயில்ல ஓடுச்சு. பரவாயில்ல. அப்ப 7 மொத்தம். 7 பலூன் உடைச்சிருக்கீங்க. சூப்பர். 7 பலூன் வந்து உடைச்சிருக்காங்க. வாட் a டீம் வர்க். வாட் a டீம் வர்க். ஓகே சூப்பர். சோ பாய்ஸ் நீங்க ரெடியா? ஸ்டார்ட்ஸ் நவ. அதுக்கு நீ கை தர கூடாது. நீ தான் முடிச்சு போடணும். கமான். ஏய் பின்னாடி யாரா ஊதி கொடுக்கிறது? 1 கமான். நல்லா நல்லா. 2 ஏய் நான் அதுக்கு 2 முடிஞ்சிருக்கு. கமான் கமான். 3 ஏய் நீ வாங்கி ஊத வேண்டியதானே? 4 டக்குனு தான். 5 எத்தனை? 4 தானே? 6 தான் 6வது. ஏய் லாஸ்ட் time 10 ஆச்சா இல்லையா? seconds 10 seconds. இது 6 8 7 6 3 2 ஓ அப்படியா? 1 ஏய் 8 பலூன் உடைச்சிருக்காங்க. ஆனா அதுக்கான 8th பலூன் கணக்குல எடுத்துக்கலாமா இல்ல, வேணாமா? 7 தான். 7 அப்ப ஈக்குவல். இருப்பா. ஒரு நிமிஷம். இருடா இருடா. இல்ல உங்களுக்கு என்ன ஒலிம்பிக்ல ஓடுனதுக்காக தங்க பதக்கமா கொடுக்குறாங்க? இரு அவங்களுக்கு வந்து நான் 3 2 1 சொல்லி finish பண்ணும்போது அவங்க உடைச்சாங்க. நீங்க வந்து அப்பதான் போய் உட்கார்ந்தீங்க. இப்ப அடிச்சு தூக்கு ரவுண்ட் வந்து வெற்றிகரமா முடிஞ்சது இல்லையா? சூப்பர். பலமா அடிச்சு தூக்கிட்டீங்க. ஆமா ரெண்டு டீமே சூப்பரா விளையாண்டீங்க. இந்த நியூ இயர் அப்படின்னு வரும்போது நிஜமாவே நம்ம எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் பண்ணோம். ஏன்னா ஒரு இயர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னும் போது அந்த வருஷத்துல ஜனவரி 1ஆம் தேதி கிழிக்கிறது மட்டும் நம்ம வேலை கிடையாது. அண்ட் அந்த 1ஆம் தேதியில இருந்து நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் மாத்துறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இல்ல என்ன பண்ணா நிறைய விஷயங்கள் மாறும், அது நமக்குள்ளேயோ இல்லை சமுதாயத்திலயோ, அந்த மாதிரி நிறைய கருத்துக்களை உங்ககிட்ட இருந்து கேட்க போறோம். யாரு கருத்து சொல்ல விரும்புறீங்க? கருத்தூசி போடுறது யாரு? நியூ இயர் ரெசல்யூஷன் என்னன்னா ம். ரொம்ப கோவப்படக்கூடாது. கோவப்படுவீங்களா நீங்க அதிகமா? இல்ல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே வந்து ரொம்ப பேனிக் ஆயிடுவேன். ம்.
ஸோ அதுவே வந்து நெக்ஸ்ட் அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை நமக்கு தேடியே தராது. ஸோ அது கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா பெட்டராக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறேன். நல்ல பையனா இருந்தாரு. நல்ல பையனா இருக்கணுமா? நல்ல பையனா இருக்கணுமா? ஓ அப்ப இது வரைக்கும் நல்ல பையனா இல்ல. அதாவது திருந்துறவன் என்னைக்குமே நான் திருந்த போறேன்னு சொல்ல மாட்டான், அவன் திருந்திடுவான். அதனால எனக்கு இதுல இருந்தே தெரியுது. இங்க நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடாது. நம்ம என்ன திங்க் பண்றோமோ அதுதான் நடக்கும். த லா ஆஃப் லைஃப் வந்து லா ஆஃப் பிலீஃப் தான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ நம்ம எப்படி அவேராக இருக்கணும்னா நம்மளுக்கு என்ன தெரியும், எப்படி தெரியும், நம்ம எப்படி பண்ண போறோம்னு வச்சு பண்ணா அந்த திங்ஸ் வந்து கண்டிப்பா சக்சஸ் ஆகும். இந்த பையன் கிளாஸ்ல ஏதோ ஒரு லாவை படிச்சுட்டு வந்திருக்கான்யா, அந்த லாவை இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். ஏதாவது ஓடி கிடைக்கும் அங்க ஓடி போட்டுருவோம் அப்படின்னு. சோ இந்த நியூ இயர் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாவும் ப்ராஸ்பரஸாவும் அமையும். சரிங்களா? ஹாப்பி நியூ இயர் ஒன்ஸ் அகைன் உங்க எல்லாருக்கும். சரிங்களா? And நாங்க எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து நம்மளுடைய வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எல்லாம் ஒண்ணா சேர்ந்து சொல்லிடலாமா? சொல்லிடலாம். எஸ், ரெடி 1 2 3 ஹாப்பி நியூ இயர். அத சட்டுன்னு நீ மறைச்சா நான் என்ன செய்வேன் புள்ள, விளையாட்டு பேச்சுல விச ஊசி ஏத்துற, நீலேசா பார்த்தா மின்னல் கொட்டிடுதே, ஒளி பாஞ்சவோ முகம் மனசோட மோதுதே, நீ பேசும் பேச்சு ஐயோ அள்ளிடுதே, கண்கள் ஏதோ தேட கலவாட நெஞ்சம் தான்